நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன். நல்லா இருக்குமா? நல்லா சூப்பரா இருக்கும். எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சோண்டு கடலை பருப்பு, சரி, இப்போ தேவையான அளவு வெங்காயத்தை அறுத்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். சரி, இப்போ அடுத்து வாங்க என்னென்னு அடுத்து பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். அதை எடுத்து நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய போறோம். இப்போ எடுத்துட்டோம். நம்ம இதை இதோட ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகுத்தூள் போட்டுக்குவோம். செஞ்சு வச்ச கிரேவியில இருந்து சும்மா ஒரு 3 கரண்டி எடுத்து ஊற்றிக்குவோம். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்குங்களா? பிரமாண்டமா அருமை.